காலையில் எடுத்த ட்ரேடில் நான் செல் ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் அதை பாயிண்ட் பண்ணி செல் ஆர்டர் போட்டிருந்தேன். 290.90க்கு வந்து செல் கொடுத்துருந்தேன். அதில் வந்து இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேயே MACD வந்து சுருங்க தொடங்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இது கீழே போகாதுன்னு. அதனால் 290.90க்கு சேல் பண்ணியாச்சு. 1200 1300 450 ஷேருக்கு 2.90 இன்ட்டு 450 ஷேருக்கு வந்து 1300 வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரோ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செல் பண்ண கையோட இதுலேருந்து பை ஆர்டர் போடுவாங்க. அதாவது இதுலேருந்து பை ஆர்டர் போட்டு இதிலேருந்து இவ்வளோ தூரம் ஏறுது பார்த்தீங்களா, அடுத்து இதில் செல் பண்ணிட்டு இதிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் போட்டு இது பண்ணுவாங்க. நீங்கள் ஆனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா அந்த 290 இருந்தோடனே இதுக்கு மேலே ஏற தான் போகுதுன்னு தெரிஞ்சோன்னே செல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு டோட்டலாக ஒரு 1300 கிடச்சிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 1500 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒன் டேக்கு கிடச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் அடுத்து இது ஏறும்னு நினச்சிட்டு இப்போ நீங்கள் இதில் கீழே இறங்கி இருந்தால் கஷ்டம்தான். மேக்ஸிமம் ஒன் டேக்கு நீங்கள் 500 இல்லைனா 800 அந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. அது கிடச்சோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணக்கூடாது.